ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் காட்டன் த்ரெட்டு, வெரி த்ரெட்டு, சில்க் த்ரெட் மூணுலேயுமே நான் ப்ராக்டிஸ் எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு எந்த மாதிரிலாம் ஸ்டிச்சு ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு உட்காந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட்டிருப்பேன்ல செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டில் போட்டு பழகிருப்பேன்ல, அந்த இதை தான் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு எந்த மாதிரிலாம் வந்துச்சு, நான் எந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணேன், நான் உக்காந்த இடத்துல இருந்து தான் எல்லா ஸ்டிச்சுமே நான் பழகினேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்கேலில் கோடு போட்டுட்டு எந்த பக்கம் ஸ்டிச் போகணும் அப்படின்றத நான் ஏரோ மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த பக்கம் ஹூக் போடுறோம், எந்த பக்கம் த்ரெட்டை சுற்றணும் அப்படிங்கிறதையும் நான் மார்க் பண்ணி தான் நான் பண்ணி பழகினேன். ஆனால் ஸ்டிச் அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே நீட்டாகவே வந்துருந்துச்சு. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போகிறதும் சரி, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகிறதும் சரி, எல்லாமே எனக்கு ஸ்மூத்தாக வந்துருந்துச்சு. நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்துட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணேன். சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன் டேலே ஸ்டிச் கிளியராக தான் வந்துச்சு. பட் மறுநாள் போடும்போது என்னால் ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் போட முடியாது. ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெருசாக போட்டுகிட்டே ஈஸியாக இருந்துச்சு. பட் அகெயின் எனக்கு குட்டி குட்டியாக போட வரல. பொறுமையாக தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போட்டேன். பட் அந்த ஸ்டிச் ரொம்ப ஸ்மூத்தாகவே அவ்வளோதான் நீட்டாக வந்துருந்துச்சு. டுடே வீடியோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.